அனைவருக்கும் வணக்கம். என்னடா அது திடீர்னு இந்த புது வெப் சீரிஸ் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அந்த வெப் சீரிஸ் ஆல்ரெடி நிறைய போட்டாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்ததை போட்டோம்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த புது வெப் சீரிஸ். அது மட்டும் இல்லை, இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு லவ் ஸ்டோரி இந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலான ஒரு ஸ்டோரி. ஆனால் என்ன ஒன்று, ஆக்ஷன் பிளாக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. ஸோ ஒரு ஃபேண்டசியான வெப் சீரிஸ் சொல்லலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கதையோட பேஸை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ இருக்காரு. ஹீரோ வந்து இறந்துருவாரு. இறந்த உடனே அவருடைய ஆன்மா வந்துட்டு அந்த உலகத்துக்கு போகும், ஆன்மா உலகத்துக்கு. அங்கே போனோடனே அங்கே இருக்கக்கூடிய டீமன்ஸ்லாம் அடிக்கடி தப்பிச்சு இங்கே மனுஷங்க வாழக்கூடிய பூமிக்குள்ள வந்துடும். ஸோ அவங்கள பிடிச்சி எடுத்துட்டு வர்றது தான் இவருடைய வேலை. ஸோ அது எப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க வீடியோ பார்க்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட ஆரம்பத்தில் ஒரு ட்ரக் கவுந்திருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ நடந்து வராரு. இவர் தான் நம்மளுடைய ஹீரோ. இவர் பேர் வந்து லீன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி. ஏன்னா அவர் பேர் வந்து யகுசா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா வரும், அது வேண்டாம். ஸோ லீன்னு சிம்பிளா வச்சுக்குவோம். அப்படியே சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே வராரு. என்னடா இது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீழே பார்த்தா அவரோட டெட் பாடி கிடக்கு. ஏன்னா நம்ம உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா நம்ம உயிரோட தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் டாக்டர் இருப்பாங்கல்ல, அவர் வந்து இல்ல சிபிஆர் பண்றது முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டு இசிஜி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில மெத்தட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது மாதிரி அவங்களும் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கோ என்னடா அது ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுங்க, டே என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டா அவர் கேள்வி கேட்கறாரு. யாருமே பதில் சொல்ல. ஏன்னா அவர் தான் இறந்துட்டாரு, ஆன்மா வச்சே. அவங்க வந்துட்டு சரி இங்க வச்சா சரி வராது, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. இவர் டே எங்கடா போறீங்க சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டே போறாரு. அப்படி ஆம்புலன்ஸ்ல ஏற்றி இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு ஓடி வருது. இது ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஓகேங்களா, இவங்க வந்து கத்திட்டே வராங்க. லீன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர், மாமா இருமா நாங்க ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போறோம், நீ அங்க வாமா அப்படின்னு சொல்லும்போது இவர் யதார்த்தமா அந்த கதை விடுவாரு. டப்புன்னு பாத்தீங்கன்னா இவர் உடம்புக்குள்ள போய் போகும். அந்த நேரத்தில் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகும்போது பாத்தீங்கன்னா இவர் உடம்புக்குள்ள புகுந்து போவார். இவருக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பாடியை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. கட் பண்ணி ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஒரு பெரிய குழி மாதிரி காட்டுறாங்க. அதுக்குள்ள வந்து சின்ன ஒரு பூச்சி மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் பறந்துகிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு மொட்டை மாடியில இருந்து. அப்ப அவங்க ஃப்ரெண்டு வர்றாங்க, அதையும் பாக்குது. இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்கூல்ல லார்ஜ் பென்ஸ், அவர் வந்து யாருக்கும் வாத்தியாருக்கும் அடங்க மாட்டாரு. ரொம்ப வந்து ஹார்ஸா தான் சுத்திட்டு இருப்பாரு. அது மாதிரி தான் இங்க வந்து இன்னொரு பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவி பையன்ட்ட ஸ்கூல்ல இருக்கிற இன்னொருத்த வந்துட்டு படிச்சு பணம் போடுங்கிறான். இவர் போய் பார்த்து தட்டி கேட்டு அந்த பணத்தை வாங்கி அவன்கிட்ட கொடுக்கும்போது வாத்தியார் பார்த்துருவாரு. பார்த்துட்டு டேய் என்னடா பண்ற, பணம் போடுங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி சத்தம் போடுவாரு. ஹீரோ அப்படியே பாப்பாரு. பார்த்துட்டு இவன் மாதிரி பைத்தியக்காரனா என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட பணத்தை திரும்ப கொடுத்துட்டு போகும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், எனக்கு நீங்க சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோட அம்மா வந்து உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்க வந்துட்டு அந்த டிவில அந்த ஹோலை காட்டுறாங்க. ஒரு பெரிய ஹோல் அந்த சிட்டிக்கு நடுவில் தோண்டி வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா அந்த நரகத்தையும் நம்மளுடைய பூமியை இணைக்கக்கூடிய ஒரு ஹோல். பட் ஆனால் அவங்க சொல்றது என்னன்னா இது வந்து நாங்க ஒரு புது முயற்சி எடுத்துருக்கோம், உள்ள இருக்கிற ஒரு சில இதை எடுக்கிறதுக்காக, கனிம வளங்களை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய உருட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் தான் வில்லன். ஓகேங்களா, அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரவா அவங்க அம்மா என்னடா இன்னைக்கு ஸ்கூல் போலையா என்ன அப்படின்றப்ப இல்லாமா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாப்ல. நம்ம ஹீரோ வெளியே சாப்பிட்றதுக்காக போவோம்னு சொல்லிட்டு போவாரு. அப்படி போகும்போது ஒரு ப்ளூ சட்டை போட்டு ஒருத்தர் வர்றான். ஸோ இவனை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஹீரோட சண்டை போடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுவான். வந்த உடனே டே லீ அப்படின்னு கூப்பிட்டுன்னு, ஏய் குவாசி நீயா, ஆமா நேத்து தான் உனக்கு செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சேன், இன்னைக்கு என்ன திரும்ப வந்திருக்க அப்படின்னு. நேத்து உனக்கு ரொம்ப லக்கியான நாள்ரா, அதனால தப்புஸ்டா, இன்னைக்கு ஏன் பக்கம் லக்கு இருக்குடா, வாடா பாத்துலாம் அப்படின்னு போய் பார்க்கறான். என்னென்ன பார்த்தா ஃபைட் பண்றதை காட்டல, பட் இவனுங்க எல்லாம் அடிச்சு வந்து விழுகிறானுங்க. அப்படி போகும்போது அந்த ப்ளூ சட்டைக்காரன் திரும்ப அடிக்க போகும்போது அந்த குரூப் காரனை தடுக்கிறான். பாஸ் வேணாம் பாஸ், சொன்னா கேளுக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு விடுறான். நான் போய் அடிச்சே தீர்வேண்டா அப்படின்னு சொல்றான். திரும்ப போய் ட்ரை பண்ணா திரும்ப அதே மாதிரி வந்து விடுவான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருந்து நம்ம ஹீரோ அப்படியே 2 காலையும் தூக்குனாங்கல ஜம்ப் பண்ணி ஒரு எத்துவார் பாருங்க, நெஞ்சிலே பொத்தக்கட்டின்னு அங்கிட்டு போய் விழுவான். விழுந்தவன் சும்மா இருப்பானா, திரும்ப எழுந்து அடிக்க வந்து கையை வாங்கி ரைட் லெஃப்ட் விடுவான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ லெஃப்ட் ரைட்னு ஓடிச்சு டப்புன்னு அவர் மூஞ்சிலே ஒரு குத்தி அவனை படுக்க வச்சிருவாரு. பட் கீழே விழுந்தவன் அப்பையும் வந்துட்டு இருறா நான் இன்னும் முடிக்கலடா இருறா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எந்திரிப்பா. டேய் நீ எவ்வளவு வாங்கினாலும் அடங்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திரும்ப குத்த வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜஸ்ட் விலக தான் செய்வாரு. இவன் போய் பொத்தக்கட்டேன்னு விழுந்துருவான். அங்க இருக்கிற கையாளுங்களா ஐயோ குபாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தூக்கிட்டு போவானுங்க. கட் பண்ணி இங்க வந்து டிராபிக்ல ஒரு லாரி ட்ரக் நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து என்னடா 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிக்க வச்சுட்டு இருக்கானேன்னு புலம்பிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம முதல்ல பார்த்தோம்னா அந்த பூச்சி அது வந்து அப்படியே மெதுவா வருது. ஆக்சுவலி இது பூச்சி இல்ல, இது ஒரு டீமன். ஓகேங்களா, இது அந்த பூச்சி ரூபத்தை வந்து அந்த ஆளோட மூக்குக்குள்ள உள்ள பூந்துருது. பூந்தோடனே அவன் கத்திக்கிட்டு வண்டி எடுத்து நகட்டி போய்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஆள் டிராபிக்ல நின்று இருப்பான். இருக்கிற காரை பூராத்தையும் அடிச்சு நகட்டி போய்கிட்டே இருக்கான். கட் பண்ணா நம்ம ஹீரோ பஜாருக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து வெடிக்கிற சவுண்ட் கேட்கு. என்னடா திரும்பி பார்த்தா ஆக்சுவலி அந்த ட்ரக் வந்து இந்த பஜாருக்குள்ள தான் வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப சின்ன சந்து மாதிரி தான் அந்த ட்ரக் போற அளவுக்கு இருக்கு. ஸோ அவங்க பாட்டுக்கு அடிச்சு நாட்டி வந்துட்டு இருக்காங்க. அங்க ஆல்மோஸ்ட் நடக்க மட்டும் தான் முடியும். பட் இருந்தாலும் இந்த ட்ரக் வரனால இருக்கிற எல்லா பொருளையும் அடிச்சு நகட்டிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஆள் வந்து நிப்பாட்டாம வந்துகிட்டே இருக்கான். மக்களும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு சின்ன குழந்தை யதார்த்தமா அந்த சந்துல இருந்து உள்ள வரும். பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பாப்பாரு, ஐயோ குழந்தைடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார் மனுஷன். டக்குன்னு அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக ஒரு தவிர்வாரு. பட் என்ன ஆகுனா அந்த குழந்தையை தூக்கி போட்டுருவாரு. இவர் விழுறதுக்குள்ள வண்டி இடிச்சிடும். இடிச்சது மட்டும் இல்லாம முன்னாடி இடிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி விழுந்தார்ல, விழுந்த உடனே பாத்தீங்கன்னா அவர் மேல ஏறி போயிடும். போன அந்த ட்ரக்கும் கவுந்துரும். இவர் வந்து ஃபுல்லா அடிபட்டு டெத் ஆகிற கண்டிஷனுக்கு போயிடுவாப்ல. சோ இப்போ தெரியுதா ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த அந்த சீனுக்கும் இதுக்கும் இப்படித்தான் நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. அப்படியே கட் பண்ணி ஆம்புலன்ஸ்ல போறத கட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றாரு, அப்போ வந்து இப்போ நான் பேய் ஆயிட்டேன்னா என்ன, அது சரி இப்போ என்ன
பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல திடீர்னு வந்துட்டு நம்மளுடைய ஹீரோக்கு ஒரு லேடி வாய்ஸ் கேக்குது. என்னடான்னு பார்த்தா, பரவாயில்லையாப்பா ஒரு குழந்தையெல்லாம் காப்பாத்திருக்க, உன்னோட பேராமீட்டர் செக் பண்ண தெரியும் அப்படின்றப்ப யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா அழகான ஒரு லேடி ஓகேவா வர்றாங்க. அவங்கள வந்துட்டு ஆல்மோஸ்ட் கோஸ்ட் மாதிரி தான். முக்கியமான விஷயம் யார் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அவங்க, நம்ம ஹீரோவோட கண்ணை தவிர. பரவாயில்லையா அவங்க அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க. என்னன்னா நீ ஆக்சிடென்ட் ஆனது ஏத்துக்க முடியாதான், பட் இருந்தாலும் ஆஃப்டர் லைஃப் போமா அப்படின்னு. ஆமா நீங்க யாரு? நான் வந்து கிரிம் ரீப்பர்ப்பா, உன்னை வந்து ஆஃப்டர் லைஃப் கூட்டு போறக்கூடிய கைடன்ஸ் வச்சுக்கோங்க, வா போமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. அங்க வந்து அந்த சின்ன பையன் அடிபட்டுருப்பார்ல, நம்ம ஹீரோ காப்பாத்திருப்பார்ல, அந்த பையன் அவங்க அம்மா பார்த்துட்டு சார் எங்க பையனை காப்பாத்தின அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படின்றப்போ டாக்டர் ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாரு. என்ன சொல்றாங்க காட்டல. பின்னாடி நம்ம ஹீரோ வந்து பார்த்து இருக்கும்போது அவ்வளவுதான், அவர் என்ன சொல்ல போறாரு, நான் செத்துட்டேன்னு சொல்ல போறாரு, இது ஒரு தடவை பார்க்கணுமா அப்படின்றாரு. இல்ல நீ தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்றப்ப சரி வா போவோம் அப்படின்றப்ப, எங்க போகணும்னு சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்றப்ப, இங்க பாரு நீ ஆஃப்டர் லைஃப் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, வா போவோம், உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் என்னுடைய பாஸ் உனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்படின்றாங்க. இவர் வந்துட்டு பாஸா அப்படின்னு யோசிக்கிறப்ப சரி எப்படி போறது அப்படின்றப்ப வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய அந்த இடமே டோட்டலா மாறுது. இன்னொரு டைமென்ஷனுக்கு போகுது. பார்த்தா இவங்க ஒரு சின்ன போட்ல இருக்காங்க. அவர் இது என்ன இடம் என்ன புரியல அப்படின்றப்ப இது ஒரு தேர்ட் டைமென்ஷன் சொல்லலாம் அப்படின்றப்ப எனக்கு புரியல. ஐயோ இதுல சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஃபேண்டசிக் வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்க, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ல கூட்டு போறாங்க. சாரி படகுல. அப்படி போகும்போது ஒரு இடத்த காட்டி அங்கதான் என்னோட பாஸ் இருக்காங்க அப்படின்னா, சரி உங்க பாஸ் யாரு அப்படின்றப்ப என் பாஸ் என்மாடா அப்படின்றாங்க. ஓ அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பாஸ்னோடனே ஒரு பெரிய ஆளு பயங்கர கம்பீரமா இருப்பாருன்னு. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க. கட் பண்ணி இங்க அந்த பாஸை காட்டுறானுங்க. அவர் பாத்தீங்கன்னா ஏதோ வந்து ஸ்க்ரோல் மாதிரி எடுத்து அதெல்லாம் வச்சுட்டு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய லைஃப் வந்துட்டு பாக்குறாப்ல. அதுல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்க்ரோலை விரிக்கும் போது பாத்தீங்கன்னா சரன்னு கையை ஒரு ஆட்டு ஆட்டுற பாத்தீங்கன்னா சரசர சரசன்னு சுத்தி வந்துட்டு ஒரு இடத்துல வருது. அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைடெக் தான். அப்படி கை அசைவுல எல்லாத்தையும் பண்றாப்ல. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு கூட்டு வந்து பாஸ் நான் கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ஒரு நிமிஷம் இந்த ஆல்மோஸ்ட் முடிய போது முடிச்சுட்டு வரேன் அப்படின்றாப்ல. சோ நமக்கு பின்னாடி இருந்து காட்டுறப்ப எல்லாம் வந்துட்டு பரவாயில்ல ஒரு கெத்தா தானே காட்டிட்டு இருக்கானுங்க சாதாரணமா. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் வைப்பானுங்க பாருங்க. ஆக்சுவலி இப்ப நம்ம ஹீரோ கேட்கிறாரு அம்மா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றப்ப அவரா இப்போ ஒரு சோல் பிறந்ததுல இருந்து அது வந்து சொர்க்கத்துக்கு போகணுமா இல்ல நரகத்துக்கு போகணுமா அதோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படிங்கறத அவர் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றப்போ அப்படியா இருந்தாலும் ரொம்ப வித்தியாசமா இருக்கே இந்த மெத்தட்ல அப்படின்றப்ப என்ன உட்கார்ந்து கணக்கு புக்ல வச்சு கணக்கு பாப்பா என்ன நினைச்சியா அதெல்லாம் அந்த காலம் தம்பி, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் அப்டேட் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல அந்த ஸ்கோல் வந்துட்டு அவர் நரகத்துக்கு போகணுமா இல்ல சொர்க்கத்துக்கு போகணுமாங்கிறத அங்க இருக்கக்கூடிய ஒரு இதுல தான் அனுப்புவோம். ஸோ கீழே போனா நரகம் மேல போனா சொர்க்கம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் திரும்ப காட்டினா நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் ஷாக் ஆவார். என்னடான்னு பார்த்தா ஆக்சுவலி கிங் திரும்பினார்ல ஒரு வாயில வந்து சின்ன குழந்தைங்க வச்சிருப்பாங்களா அழுகாம இருக்கிறக்காக அந்த தான் வச்சிருப்பானுங்க. சின்ன இவர் பாப்பாரு பார்த்து நீங்க தான் என்மாவா அப்படின்னு. ஆமா நான் தான் கிங் ஏன்மா அப்படின்பாரு. என்னது கிங்கா அப்படின்னு பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு இவர் ஒரு மாதிரியா பாப்பாரு. டேய் ரொம்ப விளையாடாத, உன்னோட விளையாட்டுத்தனத்துல மூட்டை கஷ்டவா. சரி ஓகே தம்பி இப்ப நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேசுவோமா. என்ன அப்படின்னா உன்னோட உடம்பு நான் உனக்கு திரும்ப தரேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எங்களுடைய டிடெக்டிவ்காக ஒர்க் பண்ணணும், அதாவது வந்துட்டு கோஸ்ட் டிடெக்டிவ்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்றப்ப இவர் ஒரு மாதிரியா பாக்குறாரு. என்னது கோஸ்ட் டிடெக்டிவா அப்படின்னு. ஆமா ஆக்சுவலி வந்துட்டு எங்களுடைய டீமன் உலகத்துல இருந்து சில டீமன்ஸ் எல்லாம் தப்பிச்சு போயிடும், அந்த டீமன்ஸை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி டிடெக்டிவ் யூஸ் பண்ணுவோம், அதுவும் இல்லாம உனக்கு நிறைய சக்திகள்லாம் கிடைக்கும் அப்படின்றப்ப அது எந்த மாதிரி சக்தி அப்படின்றாரு. அது ஆக்சுவலி அவங்க சோலை பொறுத்தது. ஸோ உனக்கு என்ன சக்தி கிடைக்குதுன்னு என்னால் சொல்ல முடியாது, ஆனால் கிடைக்கும் கிடைக்காம இல்லை, நீ எங்களுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்றாரு. ஆக்சுவலி இதோட பேர் வந்துட்டு யோகோ அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு டீமன். இது எங்களோட டீமன் உலகத்தில் தான் இருந்திருக்கணும், ஆனால் இது இப்போ அங்கே இருக்கிற ஹோல் மூலமாக வந்துட்டு ஹியூமன் வேர்ல்டுக்குள்ள அதாவது மனிதனுடைய உலகத்துக்குள்ள புகுந்துருச்சு. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இது வெளியே இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் இது ஒரு மனுஷன் உடம்புக்குள்ள புகுந்துருச்சுன்னா சுற்றி இருக்கிற எதை பற்றியும் யோசிக்காது, சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கொல்லத்தான் பார்க்கும். இது ஒரு டேஞ்சரஸான மான்ஸ்டர்னு சொல்லலாம். ஓகே இப்போ சொல்லு நீ எங்களுக்காக ஒர்க் பண்ண ரெடினா சொல்லு, உன்னுடைய சோலை திரும்ப உன்னுடைய உடம்புலேயே அனுப்பிடுறேன், நீ திரும்ப பூமியில போய் இன்னொரு லைஃபை வாழலாம் அப்படின்றாரு. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன யோசிச்சிருந்தார்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் உங்களுக்காக ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றப்ப என்னையா சொல்ற செகண்ட் சான்ஸ் கிடைக்குதுல்ல, வேண்டாம் வேண்டாம் ஆல்ரெடி நான் சாகணும்னு நிறைய பேர் அங்கே ஆசைப்பட்டு இருக்காங்க பூமியில, நான் செத்து போனா அவங்களுக்கு நல்லா தான் நடக்கும், இருந்துட்டு போட்டு விட்டு எனக்கு இன்னொரு லைஃப்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்க சொல்லுங்க மக்களே, உங்களுக்கு இது மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா நீங்க திரும்ப பூமிக்கு வருவீங்களா வர மாட்டீங்களா? ஆனா இந்த வெப் சீரிஸ் முழுக்க இந்த கிங் இருக்காருல இவர் வாயில அந்த பிம்பிள் வச்சுக்கிட்டே தான் வருவாரு. கட் பண்ணி நம்ம ஹீரோவை மிகப்பெரிய ஒரு பில்டிங் மேல நின்று எதையோ யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த பில்டிங் கீழே காட்டினா நம்ம வில்லன் அப்படியே என்ட்ரி கொடுக்குறான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, கெத்தா கார்ல என்ட்ரி கொடுத்து ஆளு கோட் சூட் போட்டுவிட்டு லாங் ஹேர் வச்சுக்கிட்டு. ஆனா இவனை பாக்குறதுக்கு நம்ம ரகுவரன் இருக்காருல அவர் வந்து லாங் கோட் போட்டுருப்பாப்ல, பட் இந்த மாதிரி சின்ன கோட் போட்டா எப்படி இருப்பாரோ அது மாதிரி தான் இருக்குது வில்லனா. வில்லன் வந்தவன் கேஷ்னாக்குள்ள வரான். ஸோ கேஷ்னாக்குள்ள வந்தோடனே அங்க பாத்தீங்கன்னா ஒரு குண்டா ஒருத்தர் இருக்கா, அவன்கிட்ட வந்துட்டு பேசிட்டு ஆக்சுவலி நீங்க வந்து 22ல பெட் கட்டக்கூடாது அப்படின்னு அவனுக்கு டப்புன்னு கட்டி விட்டுறான். பார்த்தா ஜெயிச்சிடுறாங்க. பயவுள்ள எல்லா சேட்டையும் தெரியும் போல இருக்கு. கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. மேல தனியா உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்தோடனே பாத்தீங்கன்னா ஆமா இங்கேயும் தனியா உட்காந்துருக்க அப்படின்னா வேற எங்க போறது, போய் அவனோட இறுதி சடங்கை பாரு, அங்க என்ன நடக்குன்னு பாரு அப்படின்றா. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து கிளம்புறாரு. அங்க அப்படியே காட்டுறாங்க. பார்த்தா அவங்க அம்மா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தான் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ ஸ்கூல் தானே படிச்சிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு பையன் தான் ஓகேவா. அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவனோட இறுதி சடங்குக்கு எல்லாரும்
வந்துட்டு இருக்காங்க. அதுக்கான அந்த செரமனிலாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அங்க வெளியே போகும்போது பார்க்குறான் நம்ம ஹீரோ உள்ள வர்றாப்ல. பட் நம்ம ஹீரோவை யாருமே பார்க்கல. ஏன்னா அவர் வந்து இப்போ ஒரு சோல் தானே. அந்த நேரத்தில் ஏற்கனவே ஒரு பையன் பணம் பிடிங்கிருப்பான்ல, அந்த பையன் வரும்போது டேய் வாடா வாடா உடனே தாண்டா தேடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப கூட்டு போய் அந்த பையன் பணம் பறிக்கிறானுங்க. ஸோ அந்த டயத்தில் நம்ம ப்ளூ கலர் சட்டை இருக்கான்ல, அவன் வந்துடுறான். வந்துட்டு இவன் இறந்துட்டானே அவனால தாங்க முடியல. டேய் நான் வந்துட்டு தோத்துருக்க கூடாது, வந்துட்டு ஜெயிக்கணும், நீ திரும்ப உயிரோட வாடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவங்க பசங்க தான் தூக்கிட்டு போறானுங்க. டேய் வாடா ரீமேட்ச் போடணும்டா வாடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். அப்ப அவங்க பசங்க தூக்கிட்டு போகும்போது சொல்றான் நம்ம ஹீரோ பாக்குறாரு, பார்த்துட்டு இவன் ஒருத்தன் தானே நம்ம உயிரோட வரணும்னு ஆசைப்படுறான் போல இருக்கே அப்படின்னு அதை பார்த்து சிரிச்சுக்கிறாரு. அங்க உள்ள பார்த்தா அந்த குழந்தை காப்பாத்தினாங்க. அந்த குழந்தை வந்து ரொம்ப நன்றி சொல்லுது, என்னுடைய வாழ்க்கை காப்பாத்தின நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் அவருடைய பாடி இருக்கிற இடத்துக்கு உள்ள போய் பார்க்கறாரு. பார்த்தா நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி எல்லாமே இது பண்ணி வச்சிருக்காங்க அழகா. அவங்க அம்மாவும் அவருடைய ஃப்ரெண்டு வந்துட்டு அழுகிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு இவர் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணி இங்க அந்த பையனை அடிச்சாங்கல்ல காலையில பணம் இருக்குனா இல்ல, அந்த பையனை வந்து திரும்ப அதே குரூப் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த நேரத்தில் லைட்டரை பற்ற வச்சு இவனுங்க பயமுறுத்திக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பூச்சி பார்த்துட்டு சடனாக வந்துட்டு இவன் காதுக்குள்ள புகுந்து உள்ள புகுந்தது. பூந்தன என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது மாதிரி பார்த்து அவனை அடிச்சுக்கிட்டு அவனோட கழுத்தை பிடிச்சி தூக்கி ஒரே போடுறான். பட்டுன்னு இவனு ஒரு மாதிரி எங்கிட்ட நெளிஞ்சு போய் ஒரு மாதிரியா பசங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கான். பட் அவன் அப்படி பண்ணும்போது திடீர்னு ஒரு சவுண்ட் விடுவான் பாருங்க. அந்த சவுண்டை கேட்டுட்டு நம்ம ப்ளூ கலர் சட்டக்காரன் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி வருவான். கட் பண்ணா இங்க இவன் வந்து பசங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அவன் உடம்பு வந்து அவன் கண்ட்ரோல் இல்லாம ஒரு பைக் மேல ஏறி விழுங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அங்க லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த பைக் வேற விழுந்துச்சுன்னா என்ன ஆகும், பெட்ரோல் வந்து லீக் ஆகும்ல. ஸோ அது மாதிரி பெட்ரோல் லீக் ஆயிட்டு அந்த பசங்க பார்த்துட்டு டேய் வெடிக்க போதுடா ஓடுங்க அப்படின்றாங்க. பார்த்தா பைக் வந்து பத்திக்கிட்டு டம்முன்னு வெடிச்சிருது. ஸோ இந்த சவுண்ட் கேட்டு இந்த பசங்க அங்க இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அடிச்சிட்டு இருந்தானுங்கல்ல, அந்த பசங்க தெளிச்சு ஓடிடுறானுங்க. நம்ம ப்ளூ கலர் ஷர்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, இவன் மட்டும் ஓடி வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் எப்படி நெளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து அவன் டக்குன்னு வந்துட்டு அப்படியே பின்னாடி திரும்ப பாருங்க, எப்படின்னா அப்படியே லெஃப்ட்ல லேசா அந்த தலையை மட்டும் திருப்பி பார்ப்பான் பாருங்க. இவங்க அப்படியே மிரண்டுறானுங்க. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து தனியா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அந்த தொடச்சு விட்டுனே அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆனோடனே லீ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திருப்பா. எந்திரிச்சு என்ன நினைச்சா தெரியல, படக்குன்னு வந்துட்டு நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவா. நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ இனிமேல் தாங்க ஃபைட் பாருங்க சும்மா தாறுமாறா இருக்கும். கட் பண்ணி அந்த அரசரை காட்டுறாங்க டீமன் உலகத்துல. அங்க வந்துட்டு கரெக்டா அந்த பொண்ணு வந்தோடனே சரி ஓகே இப்போ சொல்லுங்க லீயோட பாடி என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றப்ப, என்ன கண்டிஷன்ல இருக்காங்க பாரு, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வருது அப்படின்னு பார்த்தா அவங்க வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. போச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு லீ நான் பேசுறது கேக்குதா உனக்கு அப்படின்றாரு. அவர் வந்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்றப்ப, இங்க பாரு நல்லா கேட்டுக்கோ, உங்க அம்மா வந்துட்டு அங்க ரொம்ப டேஞ்சரஸ்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட உடம்பு அங்க மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு, உடனே நீ அங்க போ உன் வீட்டுக்கு அப்படின்றாங்க. அதே நேரத்தில் அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு வருதுல, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்தனே பாத்தீங்கன்னா இவங்க அவங்க அழுதுட்டு இருக்காங்க. இல்ல என் பையன் உயிரோட தான் இருக்கான், அவன் வந்து ஹீட் வந்து அவன் உடம்புல இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்றப்ப, இல்ல உன் பையன் செத்துட்டான்னு சொல்லி ரெண்டு பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவன் என்ன நினைச்சான்னு தெரியலங்க, படக்குன்னு உள்ள பூந்துட்டா. இதை பாக்குற நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரும் பின்னாடியே போயிடுறாப்ல. போன உடனே டக்குன்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு, வேணா சொன்னா கேளு வா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு விட மாட்டேது. அவருடைய பாடி எடுத்துட்டு பின்னாடி வந்துட்டு அந்த இதை தூக்கி போடும்போது டக்குன்னு அந்த பொண்ணுக்கு வந்து அந்த புகை சேராம மயக்கம் போட்டுருது. சரி என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு கட்டை டப்புன்னு கீழே உலகம் பட்டக்குனி வரும். அப்படியே பிடிச்சி தாங்கிட்டு நிப்பாரு. அப்ப வந்துட்டு அவருடைய கையில இருந்து சின்ன ஒரு ஒளி மாதிரி வந்து அந்த மேல இருக்கிற கட்டையை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அப்படியே இங்க இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ டக்குன்னு யோசிச்சு வரீங்க பாரு, நான் எப்படியாவது வந்து என் ஃப்ரெண்டை காப்பாத்தியே ஆகணும், எனக்கு வந்து நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும், இங்க பாருங்க உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன், தயவு செய்து என் ஃப்ரெண்டை காப்பாற்றணும், எனக்கு வந்து திரும்ப எனக்கு ஒரு லைஃப் கொடுங்க, என்னோட சோல் வந்து திரும்ப என்னோட உடம்புக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து ரொம்ப விரும்பி கேட்டாப்ல. ஸோ அவர் தான் வாக்கு கொடுத்தாருல உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய இது படி டீல் படி அவருடைய உடம்பு நான் உனக்கு திருப்பி கொடுத்தா என்ன சொல்லிருக்காரு, டிடெக்டிவா வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு இவர் ஒத்துக்கிறாப்ல. ஸோ அதே மாதிரி அந்த மன்னர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே ஏதோ மேஜிக் மாதிரி பண்ணி ஆரஞ்சு கலர்ல ஒரு பால் மாதிரி கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு போர்ட்டல் மூலமா வந்துட்டு பூமிக்கு அனுப்புறாப்ல. ஸோ அப்படி அனுப்புன அந்த ஆரஞ்சு கலர் இது வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃபேஸ்ல அப்படியே மெல்ல உள்ள போய் டக்கு நம்ம ஹீரோ அப்படியே கண்ணை முழிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. அப்புறம் நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.